ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்பில் கிடைக்கக்கூடிய பர்சனல் லோன் பற்றின ஒரு ஷார்ட்டான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக இந்த அப்ளிகேஷனில் கிடைக்கக்கூடிய லோன் டீட்டெயில்ஸ், அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, தென் ரெக்வயர்டு டாக்குமெண்ட்ஸ், இதை பற்றின டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கும் கீழே இருக்கக்கூடிய லிங்க்கில் இந்த லோன் பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். இன்ஸ்டண்ட்டாக தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது, நாம் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு வேளை லோனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும் அப்ளை பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். மற்றபடி நாம் பார்க்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ப்ளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன், இவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட், தென் நாம் அப்ளை பண்ணும்பொழுது கிடைச்ச ஒரு சில டீட்டெயில்ஸ், இதை பேஸ் பண்ணி தான் இருக்குமே தவிர நம்மளுடைய பர்சனல் சஜஷனோ இல்லை ஒப்பீனியன் அப்படிங்கிறதோ எதுவுமே கிடையாது. ஸோ நாம் எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது பார்த்தாலும் சரி, நீங்கள் ஒரு டைம் அவங்களுடைய அஃபீஷியல் சோர்ஸஸில் அந்த டீட்டெயில்ஸை கண்டிப்பாக வெரிஃபை பண்ணிக்கணும். அண்ட் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படித்து பார்த்துக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படின்னா ட்ரை பண்ணலாம், அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே கேஸ், அந்த விதத்தில் நீங்கள் ஏர்டெல் சிம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் அப்படிங்கிறதையுமே யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இதில் நீங்கள் சிம் கார்டுக்கு ரீசார்ஜ் பண்ணுறது, இல்லை உங்கள் சிம் கார்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதும் பார்த்துக்க முடியும். இதை தவிர்த்து இப்போது ரீசெண்ட் டைமில் நிறைய எக்ஸ்ட்ரா ஃபினான்ஷியல் ஓரியன்டான சர்வீஸ் அப்படிங்கிறதுமே கொடுத்துட்ருக்காங்க. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இவங்க இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க. இதை தவிர்த்து ஆக்சிஸ் பேங்க் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி கிரெடிட் கார்டு அப்படிங்கிறதுமே கொடுக்குறாங்க. இந்த பார்ட்னர்ஷிப்பை பொறுத்தவரைக்கும் அப்பப்போ வேறையாகும். ஒரு சில டைம் எஸ்பிஐ கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி கூட கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கு அடுத்ததான் நீங்கள் ஃபிக்ஸ்டு டெபாசிட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த ஏர்டெல் தேங்க்ஸ் வழியாகவே பண்ணிக்க முடியும். இதுவும் ஒரு சில ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் கொடுத்துட்ருக்காங்க. இதை தவிர்த்து உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிறதையுமே இதில் ஃப்ரீயாக செக் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இவங்க பஜாஜ் ஃபினான்ஸ் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி இஎம்ஐ கார்டு அப்படிங்கிறதுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் வழியாக பஜாஜில் இஎம்ஐ கார்டு வாங்கும்போது உங்களுக்கு நிறைய ஜாயினிங் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறதுமே கொடுக்குறாங்க. அதை பற்றின வீடியோஸ் அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த விதத்தில் இந்த அப்ளிகேஷனில் ஃப்ரண்ட்லியே கொடுத்துருக்கக்கூடிய அந்த இன்ஸ்டன்ட் லோன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இவங்க ஸ்டார்டிங் ஜஸ்ட் 10,000 அதிகபட்சமாக 9 lakhs வரைக்கும் பர்சனல் லோன் அப்படிங்கிறது கொடுக்குறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 12.75% per annumலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறதாகவும் போட்டிருக்காங்க. இன்னும் சில இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது 100% ஆன்லைன் ப்ராசஸ் தான், ஃப்ளெக்சிபிள் இஎம்ஐ டென்யூர் உங்களுக்கு கிடைக்கும். வித்தின் 3 minutes இந்த லோன் அமௌண்ட்டை உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிக்கலாம், இதை கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா இதை மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் ஏர்டெல் ஃபினான்ஸ் அப்படிங்கிறவங்க தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் இவங்க மணிவியூ, டிஎம்ஐ ஃபினான்ஸ், கிரெடிட் பி, 5 கிரெடிட் சைசன், பஜாஜ் ஃபின்சர்வ் இவங்க கூடலாம் பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் இந்த பர்சனல் லோன் அப்படிங்கிறத கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைல் இவங்களுடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் மேட்ச் ஆனால் தான் உங்களுக்கு பர்சனல் லோன் எலிஜிபிள் அப்படிங்கிறதே கொடுப்பாங்க. அந்த விதத்தில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை நோட் பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து இம்பார்ட்டண்ட்டான எலிஜிபிலிட்டியான ரெக்வயர்டு டாக்குமெண்ட்ஸ் என்ன, இதை பற்றின டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறாங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே கேஸ், இப்போ நீங்கள் ஜஸ்ட் அப்ளை நவ் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய பேசிக்கான பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லோன் அப்ரூவல் இருக்கா, அப்படி இருந்ததுன்னா எவ்வளோ இருக்குது, அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ, ரீபேமெண்ட் டென்யூர் எவ்வளோ, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஷோ பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் ஓகே அப்படின்னா கேஒய்சி ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த விதத்தில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ப்ரூஃப் உடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஈனாச் அதாவது ஆட்டோ டெபிட் செட்டப்பையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த லெண்டர்ஸ் கிட்ட இருந்து அப்ரூவல் கிடைக்குதோ அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி லோன் அமௌண்ட்டை உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுவாங்க. அந்த விதத்தில் இந்த அப்ளிகேஷனில் இப்போ ரீசெண்டாக நாம அப்ளை பண்ணும்போது 75,000 அப்படிங்கிறது லோன் எலிஜிபிள் கொடுத்துருந்தாங்க. இந்த லோன் அப்ரூவல் கிடைச்சது அப்படின்னா வித்தின் 3 daysக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதை தாண்டி போணுச்சு அப்படின்னா எகைன் நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வியூ லோன் ஆஃபர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த லோன் அமௌண்ட்டில் நம்ம ஸ்டார்டிங் ஜஸ்ட் 25,000 அதிகபட்சமாக எலிஜிபிள் கிடைச்ச 75,000 வரைக்கும் செலக்ட் பண்ணி விட்ரவல் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். இந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு அதிகபட்சமாக 24 months வரைக்கும் ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறதும் கொடுக்குறாங்க. இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்க 23.49% per annum அப்படிங்கிறது இவங்க கால்குலேட் பண்ணியிருக்காங்க. சேம் டைம் உங்களுக்கு மினிமம் ரீபேமெண்ட் டென்யூராக 6 months அப்படிங்கிறதுமே கொடுக்குறாங்க. ஸோ உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்க முடியும். பட் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஃபர்தராக லோனை ப்ராசஸ் பண்ணலாம். சேம் டைம் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டியது, நமக்கு கிடைச்ச இந்த லோனை பொறுத்தவரைக்கும் கிரெடிட் சைசன் அப்படிங்கிற ஆர்பி ரெஜிஸ்டர்டு என்பிஎஃப்சி கிட்ட இருந்து தான் அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. இதை தவிர்த்து நமக்கு எலிஜிபிள் கிடைச்ச இந்த 75,000 லோன் அமௌண்ட்டில் இதை தவிர்த்து நமக்கு கிடைச்ச இந்த 75,000 லோன் அமௌண்ட்டில் ப்ராசஸிங் ஃபீஸாக 2,655 பிடிச்சிக்கிறாங்க. அது போக மீதி அமௌண்ட்டான 72,345 நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லையும் கிரெடிட் பண்ணிடுவாங்க.
ஓகே கைஸ், உங்களுக்கும் எலிஜிபிள் இருந்தது அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. மற்றபடி இன்றைக்கி பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது அடுத்தடுத்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். இதை தவிர்த்து நம்ம ஆரம்பத்திலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது, இந்த அப்ளிகேஷன் வழங்கக்கூடிய பர்சனல் லோன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் அப்படிங்கிறதுக்கு ஜஸ்ட் கிளிக் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ.